ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசி மாதம் தொடங்கியாச்சுங்க. இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள நாம் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சாலும் சரி, இல்லை இந்த மாதம் முடியறதுக்குள்ளே செஞ்சாலும் சரிங்க, பெருமாளோட ஆசீர்வாதம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த வழிபாடுகளை நாம் செய்ய போகிறோங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், புரட்டாசி மாதத்தில் நாம் செய்கிற தானம் தர்மம் நம்மளுக்கு 1000 மடங்காக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் 100 ரூபாயாக நமக்கு திரும்ப வரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. புண்ணியம் சேர்க்கும் மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த புரட்டாசி மாதத்தில் தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கலாங்க. இன்னொரு விஷயம், புரட்டாசி மாசத்துல தான் தான தர்மம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நமக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ, நம்மளால என்ன முடியுமோ அதை எப்பவுமே தொடர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாவே செய்யலாங்க. குறிப்பா இந்த புரட்டாசி மாசத்துல செய்யும் போது நமக்கு அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாசம் தெய்வத்திற்கு உண்டான மாசம், பித்ருகளுக்கு உண்டான மாசம், தேவர்களுக்கும் உண்டான மாசம். அப்போ இந்த மாசத்தோட மகத்துவத்தை நம்மளால வார்த்தையால சொல்லிட முடியுமா? நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. தெய்வத்தோட கடன் இருந்தாலும் சரி, பித்ரு கடன் இருந்தாலும் சரி, தேவர்களுக்கான கடன் இருந்தாலும் சரி, மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 கடனிலிருந்து விடுபடணும் அப்படின்னா புரட்டாசி மாசம் இறை வழிபாடு செய்யறது, தானம் தர்மம் செய்வது தாங்க ஒரே வழி. முதல்ல இந்த மாசத்துல 300 வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு. தான தர்ம காரியங்கள் செய்யறது சிறப்பு, பெருமாள் வழிபாடு செய்யறது சிறப்பு. 3 விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பெருமாளை வசியம் செய்து பொருளாதாரத்துல எப்படி முன்னேறலாம், இது ஃபர்ஸ்ட் விஷயங்க. நம்ம எல்லார் வீட்டிலுமே பூஜை அறையில பெருமாளோட திருவுருவப்படம் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வெங்கடாச்சலபதியை தினந்தோறுமே இப்ப சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செஞ்சாலே போதுங்க. எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னா, பெருமாளுக்கு தினமுமே ஒரு துளசி இலையாவது வைங்க. சின்ன வெள்ளி கிணத்துலையோ இல்லை பித்தளையோ காப்பர்லையோ கொஞ்சமா டைமண்ட் கற்கண்ணை நெய்வேத்தியமா வைங்க. வெள்ளி கிண்ணம் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. சாதாரண தட்டுல ஸ்டீலு பிளாஸ்டிக்கை தவிர்த்து வேற எதாவது வச்சுக்கோங்க. வெள்ளி கிணத்துல வச்சா ரொம்ப விசேஷங்க. அதுக்கப்புறம் பஞ்ச தீர்த்தம், பஞ்ச பாத்திரம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சமா பச்சை கற்பூரம் 2 துளசி இலை போட்டு பெருமாளுக்கு முன்னாடி வச்சிருங்க. கொஞ்சமா சின்ன கிண்ணத்துல பச்சை கற்பூரம் போட்டு பன்னீர் ஊத்தி நல்லா கலந்து அந்த கலவி எடுத்து பெருமாளோட தாடையில தடவி விடணுங்க. சிலை வச்சிருந்தாலும் சரி, போட்டோ வச்சிருந்தாலும் சரி, இதை தினமுமே செய்யறது ரொம்ப நல்லது. இந்த புரட்டாசி மாசத்துல முடியாதவங்க சனிக்கிழமையிலாவது செஞ்சு விடுங்க. வீட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் தாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திருப்பதி பெருமாளுக்கும் அந்த இடத்துல தாங்க வெள்ளை நிறத்துல பச்சை கற்பூரம் வச்சிருப்பாங்க. கட்டாயம் பெருமாளுக்கு இந்த மாசம் யாரெல்லாம் பச்சை கற்பூரத்தை நீங்க சூட்டி விடுறீங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் பண கஷ்டம் அப்படின்றே தங்காதுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க இதை சோதனை செஞ்சு கூட பாருங்க. எந்த தவறும் கிடையாதுங்க. இது முதல் விஷயம். இந்த புரட்டாசி மாசத்துல பச்சை கற்பூரம் பன்னீர் கலந்து பெருமாளோட போட்டோ இருந்தாலும் சிலை இருந்தாலும் தாடையில தடவி விடுங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சொல்ல போற இந்த எளிமையான வழிபாட்டினை புரட்டாசி மாசத்துல வர எல்லா நாளிலுமே செய்யலாம். முடியாதவங்க புரட்டாசியில வர சனிக்கிழமையில செய்யலாம். அது கூட எங்களால செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, தாமரை மணி மாலைங்க. நாட்டு மருந்து கடையில தாமரை மணி அப்படின்றது கிடைக்கும். 54 இல்ல 108 அப்படின்ற எண்ணிக்கையில வாங்கி அதை பன்னீர்ல சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவருக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நெய்வேத்தியமா வைக்கலாங்க. அதிலும் குறிப்பா மஞ்சள் நிற லட்டு, பூந்தி, சக்கரை பொங்கல் இது எல்லாமே வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இனிப்பு பொருளா வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த தாமரை மணியை ஒவ்வொன்னா எடுத்து ஓம் கேசவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணுங்க. இப்படி ஒவ்வொரு மணியும் 3 மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செஞ்சு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யணுங்க. அர்ச்சனை செய்து முடிஞ்ச பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாங்க. மறுபடியும் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யும் போது இந்த தாமரை மணியை பன்னீர்ல சுத்தம் செஞ்சுட்டு அர்ச்சனை செய்யலாங்க. மகாலட்சுமி வீட்டிற்கு கூடிய தாமரை மலரிலிருந்து கிடைக்கக்கூடிய தாமரை மணியை பயன்படுத்தி இந்த முறையை பெருமாளோட பேரை சொல்லி அர்ச்சனை செய்யறவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி மன
மன நிம்மதி உண்டாகுங்க. எளிமையான வழிபாடு தான், அது ரொம்ப விலை அதிகமாக கூட இருக்காதுங்க. ஒரு 50 ரூபாய் தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது பரிகாரம் என்னன்னா, இந்த பரிகாரத்தை புரட்டாசி மாசத்தோட முதல் நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு செய்யலாம். அதை தவறினவங்க அடுத்த வர புதன்கிழமையில இந்த பரிகாரத்தை புதன்கிழமையில செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. புத பகவானுக்குரிய தானியமான வெந்தயத்தை வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்யப்படுறோம். புத பகவானுக்குரிய அதிதேவதை யாருன்னா பெருமாளுங்க. புதன்கிழமையில காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 புத ஓரையில இந்த வழிபாடை செய்யணுங்க. புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு புதன்கிழமையில இந்த வழிபாடை செஞ்சா கூட போதுங்க. இப்ப அந்த பச்சை கலர் துணி எடுத்து பன்னீர்ல நல்லா பன்னீர்ல நனைச்சு காய வச்சுட்டு காலையில 6 மணிக்கு செய்யறதா இருந்தா காலையில 6 மணிக்கு நீங்க குளிச்சுட்டு இந்த வழிபாடை செய்யணுங்க. முதல்ல அந்த பச்சை கலர் துணியில 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வச்சுட்டு அதோட உங்களுடைய காணிக்கை எவ்வளவு முடியுமோ 11, 21, 101, 201, 501 உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த காணிக்கையை அந்த வெந்தயத்து மேல வச்சுட்டு அதோட பச்சை கற்பூரம் வச்சுட்டு ஒரு 2 ஏலக்காய் வச்சுட்டு இது எல்லாமே ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு இந்த மூட்டையை நம்ம பூஜை அறையில வைக்கணுங்க. இந்த மூட்டையை வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை தட்டு அப்படி இல்லைன்னா புதுசா வாங்கின ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல நிரம்ப பச்சரிசியை பரப்பணுங்க. அந்த பச்சரிசிக்கு மேல இந்த மூட்டையை வைக்கணுங்க. இந்த அமைப்பு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முன்னாடி இருக்கணுங்க. தினமுமே இந்த மூட்டைக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்திக்கோங்க. கையில துளசி இலைகளை வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாய நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை 21 முறையோ 54 முறையோ 108 முறையோ சொல்லி உங்க நேரத்துக்கு ஏற்ப இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாங்க. துளசி இலை அந்த மூட்டை பக்கத்திலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் கற்பூர தீபதூப ஆராதனை காமிச்சு இந்த மூட்டைக்கும் சேர்த்து காட்டி பணம் தொடர்பான வேண்டுதலை பெருமாள் கிட்ட முன்னாடி வைக்கணுங்க. இப்படி புரட்டாசி மாசம் முழுவதுமே இந்த வழிபாடு செய்யலாம். முழுவதுமே செய்ய முடியாதவங்க புரட்டாசியில் வர புதன்கிழமையில நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அது அப்படியே இருக்கலாங்க. 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கூட செஞ்சு வைக்கலாங்க. இதை செய்யறது புதன்கிழமையில புத ஓரையில செய்யறது அதி விசேஷம். இந்த புரட்டாசி மாசத்துல செய்யறது இன்னுமே நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சிம்பிளான பரிகாரம், செல்வ செழிப்போட நம்ம வாழணும் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பா பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய புரட்டாசி மாசத்துல திருப்பதிக்கு போற வாய்ப்பு கிடைச்சவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாங்க. முடிஞ்சவங்க புரட்டாசி மாசத்துல திருப்பதிக்கு போயிட்டு ஏழுமலையானை தரிசனம் செய்யலாங்க. முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளையே திருப்பதி ஏழுமலையானாக நினைச்சு வழிபாடு செய்யலாம். மேலும் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து தினமுமே வீட்டிலே ஒரே ஒரு நெய் தீபத்தை பெருமாளுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்றதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்குரிய வழியை அந்த பெருமாள் நமக்கு காட்டுவாருங்க. இந்த மந்திர வழிபாட்டை புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே சொல்லலாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து மதியம் 12 மணிக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா மாலை 6 மணில இருந்து 9 மணிக்குள்ளேயோ இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாங்க. முடிஞ்சவங்க வீட்டு பூஜை அறையில பெருமாளுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. முடியாதவங்க மேல சொன்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எந்த நேரத்துல வேண்டுமானாலுமே இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இதுல மேலுமே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை டைம்ல கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு நமக்கு 2 விஷயம் தாங்க வேணும். இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சுத்தமா குளிச்சிருக்கணும். அதே போல அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது. பெரும்பாலும் புரட்டாசி மாசத்துல நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டீங்க. சோ நீங்க ஒருவேளை அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா காலையில இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க. மறுநாள் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சுத்தமா குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த 2 நிபந்தனைகளை மட்டும் முறையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த மந்திரத்தை புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க இந்த மாதிரி எந்தவித வயசு பாகுபாடும் இல்லாம சொல்றதன் மூலம் அவங்க எல்லாருக்குமே பெருமாளோட அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில கிடைக்குங்க. பெருமாளோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைச்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. இவங்க 2 பேரோட அருளும் கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுங்க. வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்றவங்க நெய்வேத்தியமா டைமண்ட் கல்கண்டு வச்சுட்டு சொல்லும் போது கூடுதல் சிறப்பு அப்படின்றதே மனசுல வச்சுக்கோங்க. அந்த பவர்ஃபுல்லான மந்திரம் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக
முழு நம்பிக்கையோடு பெருமாளை நினைச்சு இந்த மந்திரத்தை புரட்டாசி மாசம் ஃபுல்லாவுமே தினமுமே 5 முறை சொன்னா மட்டும் போதுங்க. பெருமாளோட அருளால செல்வ செழிப்புடன் வாழ முடியுங்க. இன்னைக்கு வீடியோல இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு, எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான வழிபாடு தாங்க நெய் தீபம் ஏத்தணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏத்தும் போது நீங்க கேட்கறது உடனடியா கிடைக்குங்க. நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நெய் தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க ரொம்ப சந்தோஷமா பெருமாளை இதோட சிறப்பா கொண்டாடுறதுக்கான வழியை அந்த பெருமாள் காட்டுவாருங்க. இப்ப சொன்ன மெத்தடை எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாதுங்க, ஏதாவது ஒரு விஷயத்தையாவது ஃபாலோ பண்ணுங்க. இந்த புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள பெருமாளை நினைச்சு நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில பெருமாளோட முழு அருள் கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. பெருமாளோடைய அருள் கடாட்சம் இருந்தாதான் இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையுமே செய்யலாம், முடியாதவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.